அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வருகின்ற வசந்த பஞ்சமி. நாம் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறவும், குழந்தைகள் கல்வியில் ஞானத்தை பெறவும் இந்த பஞ்சமியில் இந்த வழிபாடை எளிமையான முறையில் நாம் இல்லத்தில் செய்வோம். அது எவ்வாறு எப்படி செய்வது அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக சென்று பார்க்கலாம். பஞ்சமி திதிகளில் வசந்த பஞ்சமி மிக சிறந்த நாளாகவே கருதப்படுகிறது. ஏன் பாத்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் வசந்தத்தை தரக்கூடிய நாள் என்பதனால் இந்த பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்றே நாம் அழைக்கின்றோம். இந்த வசந்த பஞ்சமினால இந்தியாவில மட்டும் இல்லாம வட மாநிலங்களில் மிக பெரிய திருவிழா போல இந்த வசந்த பஞ்சமியை கொண்டாடுகின்றார்கள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நாட்டில் எப்படி நம்ம சரஸ்வதி பூஜையை வெகு விமர்சையாக எல்லார் வீடுகளிலும் புத்தகம், நோட்டு, பேனா என்று வைத்து பூஜை செய்து கொண்டாடுகின்றோமோ அதே போலதான் வட மாநிலங்களில் இந்த வசந்த பஞ்சமி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வழிபடுவார்கள். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் எளிமையான முறையில் நாம் இல்லத்தில் வழிபாடு செய்தால் நம் குழந்தைகள் கல்வியில் ஞானத்தை பெற முடியும். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நமக்கு பன்மடங்காக பெருகி இருக்கணும்னா பஞ்சமி திதியில நம் வாராகிய வழிபடுவோங்க. அதே போல நம் வீட்டில் இருக்கும் பகைவர்கள் ஒழியவும், நம்மை எதிர்த்து வரக்கூடிய பிரச்சனை அனைத்தும் ஒழியணும்னு சொல்லி நம்ம எந்த கடவுளை முறையிடுவோம் பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவை தான் நம்ம முறையிடுவோம். அதே போல நம்ம குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க எந்த வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடுவது உண்டு. சரஸ்வதி தேவியும் வாராகி தேவியும் ஒரே நாளில் நாம் வழிபடக்கூடிய ஒரு அற்புத நாளாக கிடைத்திருக்குதுன்னா இந்த வசந்த பஞ்சமி நாள் தாங்க. இந்த வசந்த பஞ்சமி நாளன்றுதான் சரஸ்வதி தேவி அவதரித்ததாகவே பல புராணங்கள் கூறப்படுகிறது. அதனால இந்த நாள்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் புனித நதியில நீராடுவது ஒரு வழக்கமா வச்சுப்பாங்க. இந்த வசந்த பஞ்சமியில நம்ம மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து மஞ்சள் நிற மாலைகளை சூட்டி சரஸ்வதி தேவியை நம் வழிபட்டால் நம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு சேர்த்து அவங்களுக்கு பேரும் புகழும் வந்து சேரும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க. நாம் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற நினைப்பவர்கள் இந்த வசந்த பஞ்சமியில் சரஸ்வதி தேவியையும் வாராகி தேவியையும் இரு தேவியரையும் ஒரே நாளில் நாம் வழிபட்டால் இரட்டிப்பு பலனே நம்மளுக்கு வந்து சேரும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறறதுக்குண்டான வழியும் கிடைக்கும். நம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கத்துக்குண்டான ஞானமும் நமக்கு கிடைக்கும். இந்த வசந்த பஞ்சமியில் வளப்பிறையில் வருவதால் நம் எண்ணிய எண்ணங்கள் யாவும் நமக்கு வளர்ந்து கொண்டே செல்லும். நம்முடைய செயல்கள் யாவுமே நம்மளுக்கு பெருகி கொண்டே போகும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதனால நம் வாழ்க்கையில வசந்தங்கள் வீச பக்தியுடன் நம்ம வாராகி தேவியும் சரஸ்வதி தேவியும் வழிபடுவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தேடித்தரும். எங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கு, பகைவர் தொல்லை இருக்கு, நில அபகரிப்பு பண்ணிட்டாங்க, நிலம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனை இருந்து நான் விடுபடணும், எங்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிய சொத்துக்களை எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மனை வழிபடுங்க. இல்லைங்க எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, என் குழந்தைங்களை எங்களுக்கு நல்லா படிக்கணும், என் குழந்தைங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும், அவங்களுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்கை எடுக்கணும் அப்படி நினைப்பவங்க சரஸ்வதி தேவியை வழிபடுங்க. எங்களுக்கு ரெண்டுமே எங்களுக்கு நடக்கணும்னு நினைப்பவருங்க இந்த நாள்ல ரெண்டு தேவியும் வழிபட்ட நம்மளுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதனால இந்த அற்புதமா கிடைச்சிருந்த நாளை தவற விடாம உங்க குழந்தைகளும் சரி, உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு சரியாக இந்த தேவியை இப்படி வழிபாடு செய்யலாம் வாங்க. அந்த வழிபாடு எவ்வாறு அப்படின்றது சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தாங்க. இப்ப இந்த வழிபாடை எந்த நேரத்தில் செய்யணும்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ பஞ்சமி எப்ப தொடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:14 பஞ்சமி திதி தொடங்கி 3ஆம் தேதி காலை 6:53 பஞ்சமி திதி முடிவடைகிறது. இப்போ இந்த பஞ்சமி திதி எப்ப நீங்க செய்யணும்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு மேல்தான் பஞ்சமி திதி தொடங்குது. இது பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. ஆனா பஞ்சமி திதி தொடங்கிருக்குது 9 மணிக்கு மேல அப்படின்றதுனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 to 7:30 மணிக்கு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இரவு 8 to 9 மணிக்கு செஞ்சுக்கலாம். இந்த 2 டைம் உங்களுக்கு இந்த பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரங்க. இல்லை எங்க குழந்தைங்க சீக்கிரம் 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரையும் உங்க குழந்தைங்களை வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இப்ப எங்க வீட்டுல குழந்தை இல்லைன்னு சொல்றவங்க நீங்களே இந்த வழிபாடு செய்யுங்க. இப்ப குழந்தை இருக்கிறவங்க குழந்தைய வைத்துட்டு இந்த பூஜை செய்தா ரொம்ப சிறப்பானதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பூஜை செய்யறதுக்கு நீங்க கண்டிப்பா மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி இருக்கணுங்க.
ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் என்பது ஒரு நாணத்தின் வண்ணம் என்பதனால், நம் வாழ்க்கையில் வசந்த காலத்தை வரவேற்கும் காலம் என்பதனாலும், நாணத்திற்குரிய தெய்வமான சரஸ்வதி தேவியை வணங்குறதுனாலும் இந்த நேரத்துல நம்ம மஞ்சள் நிற ஆடையை உடுத்துறது ரொம்ப சிறப்பானதுங்க. உங்க குழந்தைகள் பூஜை பண்ணாலும் உங்க குழந்தைங்களும் மஞ்சள் நிற ஆடை உடுத்திருந்தா ரொம்ப சிறப்பானது. இப்ப நீங்க குளிச்சு முடிச்சுட்டு மஞ்சள் நிற ஆடையை உடுத்திட்டு நீங்க பூஜை அறைக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் சிறியதா ஒரு கோலம் போட்டுட்டு, வாராகி அம்மா போட்டோ இருந்தாலும் சரி வாராகி அம்மா போட்டோ வைங்க. இல்ல வாராகி அம்மா போட்டோ இல்ல நினைக்கிறவங்க சரஸ்வதி அம்மா போட்டோ கூட நீங்க வச்சுக்குங்க. இப்ப அம்மாவுக்கு வேண்டிய நெய்வேத்தியங்கள் எல்லாம் நீங்க வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த நேரத்துல சரஸ்வதி அம்மாவுக்கு நீங்க வெள்ளை நிறத்திலான பொருட்களை வைக்கலாம், இல்ல மஞ்சள் நிற பொருட்கள் கொண்டு பிரசாதமாகவும் வைக்கலாம். இப்ப வெள்ளை நிறத்துல நீங்க கற்கண்டு வச்சிருங்க, இல்ல பால் பாயாசம் சுண்டல் எதுனா கூட நீங்க செஞ்சு வைக்கலாம். அடுத்து மஞ்சள் நிறத்திலான பூக்கள் கொண்டு அம்மாக்கு அலங்காரம் செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற பென்சில் பேனா நோட்டு புக்கெல்லாம் நீங்க குங்குமம் மஞ்சள் வைத்து கொஞ்சம் பூக்கள் கொண்டு அம்மாவிடம் நீங்க வச்சிடுங்க. இப்போ உங்க வீட்டுல குழந்தைங்க பூஜை செய்ய போறாங்கன்னா இது மாதிரி தட்டுல அரிசியில கொஞ்சம் மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க. இதுல உங்க குழந்தைங்களை எழுதுறதுனால அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி நல்ல சிறப்பாக இருக்கும். இப்போ எங்க வீட்டுல குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்க எளிமையான முறையிலே இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் நோட் எதனா இருக்கும், இல்லைன்னா பிசினஸ் செய்யற பொருட்கள் எதனா இருக்கும், அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கூட நீங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க. இப்போ வாராகி அம்மாக்கு உண்டான பஞ்ச விளக்குகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பஞ்ச விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபடுவோம். அம்மாக்கு இப்ப நம்ம பஞ்ச விளக்குகளை ஏற்றிடலாம். நம் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்களும் கஷ்டங்களும் நீங்கிட இந்த வாராகி அம்மாவுக்கு இந்த பஞ்சமியில தேங்காய் தீப வழிபாடும் செய்யலாம், இல்ல பஞ்ச விளக்கு தீப வழிபாடும் செய்யலாம். இந்த 2 விளக்கு தீப வழிபாடும் நம் வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம பஞ்ச விளக்குகளை ஏற்றிடுவோம். இப்ப அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றியாச்சு. இப்ப இந்த அம்மாவுக்கு நம்ம பஞ்ச விளக்குகள் ஏற்றியாச்சு. இப்போ இந்த வசந்த பஞ்சமியில இப்ப நீங்க புதிய தொழில் தொடங்க போறீங்க, இல்லைன்னா எதனா ஒரு முயற்சி இப்போ செய்ய போறீங்கன்னா வாராகி அம்மாவிட சரஸ்வதி அம்மாவும் தேவியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ எங்க தொழில் எங்களுக்கு நல்லா நடக்கணும். ஏற்கனவே நாங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், அந்த தொழிலுக்கு உண்டான பொருளை தான் நாங்க வச்சுட்டோம். எங்க தொழில் நல்லா நடக்கணும்னு சொல்லி இந்த அச்சதியை கையில வச்சுக்கிட்டு ஓம் சரஸ்வதியே நமக, ஓம் அஷ்டலட்சுமியே நமக, ஓம் வாராகியே நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி எங்க தொழில் நல்லா பன்மடங்கா பெருகணும்னு சொல்லி மனதார வேண்டி அந்த பொருட்கள் மூலம் இந்த அச்சதையே போட்டுடுங்க. இப்போ உங்க குழந்தைங்களா இருந்தா அவங்க குழந்தைங்கள நல்லா உங்க மடியில உட்கார வச்சு இந்த அச்சதியில அவங்க கை பிடிச்சி ஓம் என்ற வார்த்தையை நீங்க எழுதிடுங்க. இப்படி ஓம் நீ எழுதிட்டு சரஸ்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு சரஸ்வதி தேவிக்கு உண்டான அஷ்டோத்திரத்தை படிங்க. அப்படி எதுவும் தெரியலன்னா ஓம் சரஸ்வதியை போட்டுன்ற மந்திரத்தை சொல்லி இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்குங்க. குடும்பம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், என் குழந்தைங்க நல்ல கல்வியில வெற்றி அடையணும், நான் செய்யற முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையணும்னு சொல்லி மனதார இரு தெய்வங்களையும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.